மாறிவரும் தேர்தல் பிரச்சார முறை நவீன தொழில்நுட்ப முறையில் தற்போது மாற்றப்பட்டு வருது தேர்தல் பிரச்சார முறை. இந்த தேர்தல் பிரச்சார முறைங்கிறது மக்கள்கிட்ட ஈடுபடுமா, என்னென்ன மாற்றங்கள் இப்போ அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அதுதான் ஜனநாயகமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனநாயக நடைமுறைக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. இது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அப்படிங்கிற மாதிரி அரசியல் இந்த களம் அப்படிங்கிறது மாறுது. இப்போ உலகம் முழுக்க தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. அது அந்த தேர்தலில் பிரச்சாரம் அப்படிங்கிறது நீங்கள் தொடக்கத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீரமான பேச்சு, ஆக்ரோஷமான பேச்சு, சரளமான பேச்சு, இலக்கியத்தோட பேச்சு, தமிழ் மொழியில் அழகான பேச்சு, இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் தேர்தல் களத்தில் இடம்பெறும். ஆனால் இப்போது காலங்கள் மாற மாற அந்த பிரச்சார முறை அப்படிங்கிறது மாறிட்டே வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது தமிழக அரசியல் களத்தில் ஏஐ நவீன தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்னெல்லாம் பண்ணுது, அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஈடுபடும், எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா மேடை பேச்சுகள் தான் பிரதான ஒரு ஆயுதம், கட்சிகளுடைய ஆயுதமாக இருக்கும். எல்லா கட்சிகளும் தெரிக்க விடக்கூடிய பேச்சாளர்களை வச்சுருப்பாங்க. அப்புறம் கொள்கை விளக்க பாடல், கட்சிக்காக ஒலிக்கக்கூடிய கணீர் குரல், பணம் கொடுத்து பயன்படுத்தக்கூடிய சினிமா பின்னணி குரல் அப்படின்னு பிரச்சாரங்கள்லாம் களை கட்டும். இந்த பேச்சிலே தொண்டர்கள்லாம் ஆக்ரோஷமாவாங்க, ஒரு உத்வேகம் பெறுவாங்க. அப்படி ஒரு பேச்செல்லாம் பிரச்சார மேடைகளில் இடம்பெறும். அப்புறம் இப்போ கொஞ்சம் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா தலைவர்களுடைய மேடை பேச்சுகள்லாம் நேரலையில் டிவியில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள்லாம் முன்னாடி அங்கே முதலமைச்சர் வராரு பேசுகிறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த ஊரே திரண்டு போகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, டிவியில் லைவில் பார்த்துக்கலான்னு டிவியில் நேரில் பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்புறம் போக போக இப்போ என்ன, அது மொபைல் ஃபோனில் லைவில் பார்த்துக்கலான்னு போகிற இடம் வர இடம் எங்கே இருந்தாலும் ஃபோனில் உடனுக்குடனே பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சாரங்கள், அந்த பிரச்சார முறை மக்கள்கிட்ட கொண்டு போகிற முறைங்கிறது ரொம்ப எளிதாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. சில விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது. அப்புறம் வாட்ஸ்அப் பிரச்சாரங்கள் இப்போது கூடுதலாக வந்திருக்கிறது. இப்போ யூடியூப்பில் பிரச்சாரம் பண்ணுறது, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதில் லைவ் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு நவீன முறைகள் மாறிக்கிட்டே இருக்குது பிரச்சார முறை. 2025 இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்தே பார்த்தோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுடைய தாக்கம் அப்படிங்கிறது பல துறைகளில் ஓங்கி இருக்குது. அது தேர்தலையும் பிரதிபலிக்க தொடங்கியிருக்கு. கட்சிக்காரர்கள் அதையும் நம்ம ஏன் விடணும், அந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அதையும் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அந்த நவீன தொழில்நுட்பம், அதாவது ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு உதவியோட சமூக வலைதளங்களில் மக்களுடைய மனநிலை தேர்தலை எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற போக்கையெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஒரு அட்வான்ஸாக இப்போ போய்கிட்டு இருக்கு. தேர்தல் கள நிலவரங்கள் தொடர்பான தரவுகளை சேகரிக்க, தொகுதி வாரியான சில புள்ளி விவரங்களை திரட்ட, தொண்டர்கள் கட்சி கள பணியாளர்களை எளிதில் ஒருங்கிணைக்க, தகவல்கள் உடனடியாக பகிர்ந்து கொள்ள அப்படின்னு நிறைய வேலைகளுக்கு ஏஐ அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமான கருத்துக்களை அள்ளித்தெளித்து தேர்தல் போக்கை மாற்றவும் இந்த ஏஐ மூலமாக, நவீன தொழில்நுட்பம் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளமான ஃபேஸ்புக் மீது கூட அமெரிக்க அதிபர் தேர்தல் ஃபேஸ்புக் மூலமாக வந்து போக்கியை மாற்றியமைத்த வேலையை பண்ணதாக குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ஏஐ தொழில்நுட்பங்களால் சர்வதேச அளவில் தேர்தல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூட கணிக்கப்பட்டிருக்கு. இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏஐ தொழில்நுட்பங்கள் பொறுத்த வரைக்கும் நாம் கொடுக்கக்கூடிய இன்புட்டை வாங்கி நமக்கான ஒரு டேட்டாவாக இது ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இப்போ என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியை மோசமாக கீழ்த்தரமாக விமர்சித்து அவர் பற்றிய ஒரு வீடியோவை உருவாக்குவதற்கும் இந்த மாதிரி ஏஐ மூலமாகலாம் பயன்படுத்துவது நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பல முக்கியமான தலைவர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்கு மாறாக, அவங்களுடைய செயலுக்கு மாறாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் ஏஐ மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. சிலதெல்லாம் ரசிக்கக்கூடிய வகையில் நல்லதாக இருந்தாலும் கூட, சிலது ரசிக்க முடியாத அளவுக்கு, ரொம்ப அருவருக்கத்தக்க அளவுக்கு, வெறுக்கிற அளவுக்கான, ரொம்ப கோபம் வர அளவுக்கான விஷயங்களும் ஏஐ மூலமான தப்பான விஷயங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக சில நேரங்களில் ஒரு மலிவான ஏஐ வீடியோக்களை கட்சிகளுடைய ஐடி லிங்க்குகளை கூட ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, அதிகாரப்பூர்வமாக அவங்க பேஜில் வெளியிடாமல் அவங்க ஆதரவாளர் மூலமாக வெளியிடுறாங்க. கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஐடி விங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, மக்களுக்கு, அதாவது குறிப்பாக வாக்காளர்களுக்கு இந்த தேர்தல் மாண்பு குறித்து தனியாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு.
தேர்தலில் போட்டியிட அந்த அமைப்பு வகுத்திருக்கக்கூடிய தகுதியுடைய யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் ஒரு வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணலாம், மேடையிலேயே அரசையோ எதிர்கட்சியோ தாக்கு பேசலாம், கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஏன் வாய்ப்பு இருந்தால் கூட நீங்கள் வெளிநாடுகளில் நடப்பதை போல கூட நேரடியாக விவாதங்கள் கூட நீங்கள் நடத்தலாம். ஆனால் ஜனநாயக மாண்பை பாதுகாக்கணும், நியாயமான நேர்மையான தேர்தலினுடைய பக்கம் நிற்கணும், அதற்கு தொழில்நுட்பங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். வெறுப்பையோ அல்லது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்றையோ அந்த ஏஐ மூலமாக தொழில்நுட்பங்கள் மூலமாக அது கடத்தக்கூடாது. அனல் பறக்கக்கூடிய மேடை பேச்சுகள், உத்வேகம் தரக்கூடிய அறிவுரைகள், அலங்கார வார்த்தைகள் கொண்ட போஸ்டர்கள், பேனர்கள், கேலி சித்திரங்கள், இந்த மாதிரி நிறைய மீம்ஸ்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்காளர்களை ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சார வடிவங்கள் நவீன வல்லமையை பொருந்திய ஏஐ தொழில்நுட்பத்தால் கேலி கூத்தாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏஐ மூலம் பரப்பப்படக்கூடிய மலிவான பிரச்சாரங்களை தடுப்பதில் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது குறைந்தபட்சம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாவது கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு ஆரோக்கியமான விமர்சனங்களாக அல்லது சேற்றை மாறி மாறி இறைத்து கொள்வதால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. முதல் முறை வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன கடத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. எதிர்காலத்திலும் வலுவாக வைத்திருப்பதற்கான, கட்சியை எதிர்காலத்தில் கூட வலுவாக வைத்திருப்பதற்கான அஸ்திவாரம் பொறுப்புடன் செயல்படுவார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ என்ன பண்ணும், ஏஐ அப்படின்னு மட்டும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாத்திலும் நிறைய நன்மை இருக்குது, நிறைய தீமை இருக்குது. அது அரசியல் சார்ந்து வரும்போது ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்கிறது மேடை பேச்சு, வாகனங்களில் மைக் பிடிச்சி பேசிட்டு போகிறது, இந்த போஸ்டர் மூலமாக அங்கங்கே ஒட்டுறது, இந்த மாதிரி இருந்தது. இப்போ போக போக மேடை பேச்சில் இதை ஃபோனில் டிவியில் பார்த்தாங்க, இப்போ ஃபோனில் பார்க்குறாங்க. இப்போது வாட்ஸ்அப் சேனல், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பிரச்சாரங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் நடைமுறை பிரச்சார முறைகளில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நல்லதுக்காக பயன்படும் போது நல்லது, அதே கெட்டதுக்காக பயன்படுத்தினா ரொம்ப ஆபத்தானது. அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படின்னு பார்க்கும்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது இன்னமும் அந்த மேடை பேச்சு பார்க்கறதுக்காக போகக்கூடிய கூட்டங்கள்லாம் போக முடியாத பல்வேறு அவங்களுக்கு பணி சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் அது போக முடியாத நிலை ஏற்படும் போது அது டிவிலையோ ஃபோன்லையோ பார்க்குற அளவுக்கு மைண்ட் செட் மக்கள்கிட்ட வந்தது. இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் ஏற்ற வகையில் மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அதை அரசியல் கட்சிகள்லாம் சரியாக பயன்படுத்துகிறார்கள். அது இன்னும் ஏஐ உள்ளிட்ட தொழில்நுட்பங்களும் சரியாக கையாளப்பட வேண்டும். வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வுகளையே கொண்டு சேர்க்க வேண்டும்.